இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது நேர்மையாளர்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள், பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் தங்களுடைய அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை எப்படி தங்களுக்குள் இருத்துகின்றார்கள், அதை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள், நான் என்ற அகந்தை எனக்குள் என் தலைக்குள் ஏறுகின்ற பொழுது என் முன்னால் இருக்கின்றவர்கள் குழந்தைகளா, இளைஞர்களா, அல்லது பெரியவர்களா, வயது முதிர்ந்தவர்களா என்ற பாகுபாடுகள் என்னுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. நான் வெற்றி பெற வேண்டும், நான் சொல்வது கேட்கப்பட வேண்டும் என்ற சுயநலம் எவ்வாறு ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு செல்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக முதல் நற்செய்திக்கு செவிமடுப்போம். பின்பு அதனுடைய விளக்க உரை, அதன் இறுதியாக ஒரு சிறிய ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். மத்தேயு 14 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழ செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனம் ஆடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவான் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆளனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் நேர்மையாளர், உண்மையை பறைசாற்றக்கூடியவர். ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டி, நீங்கள் செய்வது தவறு, அதிலிருந்து மனமாறுங்கள் என்று சொல்லும் நேர்மையாளர். அவருக்கு ஒரு ஏழை என்றோ பணக்காரர் என்றோ வசதி படைத்தவர் வசதி இல்லாதவர் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை. யார் தவறு செய்தாலும் தவறுதான். அது அரசவையில் இருந்தாலும் அப்படித்தான் என்பதுதான் அவருடைய நியாயம். ஆகவே ஏரோது ஏரோதியாள் இந்த இருவரும் ஒரு தவறான உறவில் இருக்கின்றார்கள். இந்த உறவு சரியானது இல்லை என்பதை அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். நீங்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்ல, இது ஏரோதியாளை காயப்படுத்துகின்றது. காரணம் என்ன? ஏரோதியாள் தன்னுடைய பதவியை, தன்னுடைய அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏரோதோடு ஒன்றித்திருக்கின்றாள். ஆக இந்த நிலையில் எப்படியாவது திருமுழுக்கு யோவானை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கிறது? ஏரோதியாளுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே ஏரோதும் அவர் தனக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கின்றார், தன்னுடைய அரசுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இவரை தீர்த்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் மக்கள் அந்த திருமுழுக்கு யோவானின் பக்கம் நிற்பதால் பயந்து அதை செய்ய மறுக்கின்றார். ஆனால் சிறையில் அடைத்து விடுகின்றார். ஆக ஏன் சிறைப்படுத்தப்படுகிறார்? தவறு செய்வதற்காக சிறைப்படுத்தப்பட்டாரா? இல்லை, மாறாக உண்மையை பேசியதால் சிறைப்படுத்தப்படுகின்றார். ஏன் இன்று கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே பல கொலைகள், பல சிறைச்சாலை கதவுகள் யாருக்கு திறக்கின்றன? உண்மையாக இருப்பவர்களுக்கு, நேர்மையாக இருப்பவர்களுக்கு. பொய் சொல்லுகிறவர்கள், பித்தலாட்டம் செய்கின்றவர்கள் எல்லாம் தப்பித்து விடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களை காப்பாற்ற பல முக்கிய பெரிய நபர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையை பேசுகின்றவர்களை தட்டி கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மையும். ஆகவே உண்மையை பேசுகின்றவர்கள், நேர்மையாளர்களுக்கு அன்றைக்கு மட்டும் சிறை இல்லை, இன்றைக்கும் சிறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் உடன்பட்டு இருக்கின்றோம் என்றால் நாம் ஏதோ ஒரு ரூபத்தில் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படுகிறது.
ஆனால் இறைவன் முன்பு சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்றால் இல்லை. நம்முடைய உடல் சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய அகமானது சிறைப்படுத்தப்படவில்லை. காரணம், நாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் உடன்பட்டு நிற்கின்றோம் என்பதால். அதே போன்று ஏரோதியாவிடம் பார்க்கின்றோம் பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு. ஒருவர் தவறு செய்கின்றார், அந்த தவறை இன்னொருவர் சுட்டி காட்டுகின்றார் என்றால், முதலில் இப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டினால் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்தது தவறா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து அது தவறு என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறில்லை என்றால் விட்டுவிட வேண்டும். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் நம்மில் பலர் என்ன செய்கின்றோம்? ஒருவர் நம்மை குறை சொல்லிவிட்டார் என்றால் அவன் எப்படி நம்மளை சொல்லலாம், அவனை விடமாட்டேன் அல்லது அவளை விடமாட்டேன் என்று அவர்களை நாம் எப்படியாவது சாய்த்து விட வேண்டும் என்று நமக்குள் மனதுக்குள் ஒரு கட்டம் கட்டுகிறோம். அதையே தான் இங்கே ஏரோதியாளும் செய்கின்றாள். பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு. தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள முற்படவில்லை, மாறாக என்னுடைய தவறை சுட்டிக்காட்டி அந்த திருமுழுக்கு யோவானை நான் கொன்றுவிட வேண்டும், அவரை முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய அந்த ஒரு ஆசையை யார் மூலம் தீர்க்கின்றாள்? தன்னுடைய மகளின் மூலம். அதாவது அவர்களுடைய அரண்மனையிலே ஒரு விழா நடக்கின்றது. அந்த விழாவிலே ஏரோதியாவின் மகள் நடனமாடுகின்றார். அப்பொழுது ஏரோது ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார், நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன். அந்த குழந்தை, அந்த பெண் தன்னுடைய தாயிடம் ஓடுகின்றாள். தாயிடம் சென்று கேட்கின்றாள், நான் எதை கேட்பது, பரிசாக எதை கேட்பது? ஒரு நல்ல தாய் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நல்லவற்றை கேட்பதற்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஏரோதியா திருமுழுக்கு யோவான் தலையை போய் கேள் என்று தன்னுடைய மகளை அனுப்பி வைக்கின்றார். இந்த தாய் தன்னுடைய மகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்தாரா இல்லை தீயதை சொல்லிக் கொடுத்தாரா? ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களிலே பல நேரங்களிலே நம்முடைய பெற்றோர்கள் அவர்களிடம் பேசாதே, இவர்களிடம் பேசாதே, அவரோடு பழகாதே, இவரோடு பழகாதே, அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் மற்றவர்களை பற்றி தவறாக சிறுவயதிலே சித்தரித்து குழந்தைகளை மற்றவர்களோடு தொடர்புபடுத்த விடாமல் அந்த ஒரு சுயநலத்திலே வாழ்வதற்கு நாம் ஊக்கப்படுத்துகின்றோம். இது எந்த விதத்தில், ஏதாவது விதத்தில் நல்லதை பயக்கும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. நல்லதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆனால் தவறானவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் என்றால் அந்த குழந்தை நம்மை விட இன்னும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதுபோன்றுதான் இங்கே ஏரோதியா தன்னுடைய மகளை பயன்படுத்துகின்றார். திருமுழுக்கின் யோவானின் தலையை வெட்டுவதற்கு தன்னுடைய சொந்த மகளை ஆயுதமாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஏரோது குடிபோதையிலும் மது போதையிலும் இருக்கின்றார். ஆக குடி, மது மற்றும் பல போதைகள் அடங்கிய அந்த இடத்தில் நான் என்ற அகந்தையை அவன் நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்றான். மகள் வந்து கேட்கின்றாள் திருமுழுக்கு யோவானின் தலையை. அவன் நினைத்திருந்தால் அந்த நேரத்தில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த இடத்திலே நான் என்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த கொலைக்கு அங்கே அனுமதி கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆக ஒரு பெண் குழந்தை இதை வந்து கேட்கிறது. இந்த இடத்தில் நாம் சரியானதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா, அல்லது எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்கவில்லை. காரணம், மது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் என்றால் பலவிதமான தடைகளை நாம் தாண்டிதான் வர வேண்டும். பழிவாங்கக்கூடிய உணர்வு நமக்குள் இருக்கிறது என்றால் அது குழந்தை என்றும் பாராது, இளைஞன் என்றும் பாராது, பெரியவர் முதியவர் என்றும் பாராது, எல்லாரையும் அமுக்கி முடித்து விடக்கூடிய ஒரு நிலை அதற்கு இருக்கிறதாகவே பழிவாங்கக்கூடிய எண்ணம் நம்மிடம் இருந்தால் அதை அகற்றி விடுவது நமக்கும் நல்லது, நம்மோடு இருக்கின்றவர்களுக்கும் நல்லது. அதே போன்று மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் நிச்சயமாக அதன் வழியாக நீங்கள் உங்களுடைய மனைவியையும் சரி, கணவரையும் சரி, அல்லது குழந்தைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள்படுகிறது. ஆகவே அவற்றிலிருந்து விடுபட்டவர்களாக வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அவற்றை உள்வாங்கியவர்களாக தொடர்வோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் மனிதர்களை மனிதராக மதிக்கவும், சுயநலமற்ற வாழ்வு வாழவும், பழிவாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.